ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேயும் ஜனங்களில் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேயும் ஜனங்களில் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இந்த சபையிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இந்த சபையிலே. எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தெய்வ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உற்சாகமாய் கரங்களை தட்டி. இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே நீர் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை தட்டி உற்சாகமாக. எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே நீர் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே நீர் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி துதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. இந்த மட்டக்களப்பு பகுதியில எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆவியானவரே. அழிந்து போகிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம். ஆவியானவருடைய வரங்களை கொடுத்து, தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து, அந்நிய
அந்நிய பாஷை வரங்களை கொடுத்து வல்ல செயல்கள் செய்கிற வரங்களை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையான அக்கினியினாலே இந்த மட்டக்களப்பு பகுதியிலே எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் வாஞ்சையோடு ஜெபிங்க. உச்சுங்கப்பா, உச்சுங்க உச்சுங்க ஆண்டவரே, உச்சுங்க 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 உச்சுங்க. கைகளை தட்டி ஊற்றுங்க. ஹalleluya. ஆண்டவரே உச்சுங்க 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 உச்சுங்க. கைகளை தட்டி ஜெபிங்க. உச்சுங்க உச்சுங்க உச்சுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் கை தட்டி ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. எல்லாம் வாய் திறந்து ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமையை இந்த பெட்டிக்குளோ பகுதியிலே நாங்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக எங்கள் மேலுடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுங்க 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 ஆண்டவரே. எல்லாம் கை தட்டி சொல்லுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க ஆண்டவரே ஊற்றுங்க. Thank you Lord. எங்கள் மேலுடைய பரிசுத்த ஆவியின் வரங்களை, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியின் மகிமையை ஊற்றுங்க. கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி. ஆவியானவரே பரிசுத்த ஆவியின் மகிமையை, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை ஓ லபர பல பர பல பர பல பர பல பர பல பர பல மேலே ஊற்றுங்க எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. எல்லாம் வாய் திறந்து எல்லாரும் Thank you Lord. உம்முடைய ஆவியின் வல்லமையை, உம்முடைய ஆவியின் வல்லமையை, உம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றுங்கப்பா. ஆவியின் வல்லமையை, அக்கினி வல்லமையை, அக்கினி வல்லமையை, அக்கினி வல்லமையை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. எல்லாம் கை தட்டி ஜெபிங்க. ஊற்றுங்க 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 ஊற்றுங்கப்பா. அக்கினி வல்லமையை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்கப்பா. உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க, உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க. எல்லாம் கை தட்டி ஜெபிங்க. ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய அக்கினி அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக. நல்ல கைதட்டி Thank you Lord. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. நல்ல வாய் திறந்து ஆமென் ஆமென். எங்களை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க. சொல்லி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஊற்றுங்கப்பா. ரிபலமா ரகதர பலதர பலபர ரிது ரிதி லிதி ரிபலகதர பல ரெபோலி போனாமா ரகதர பலதர பல. வல்லமையை ஊற்றுங்க ஊற்றுங்க. அக்கினி அபிஷேகம் சபையில இறங்குவதாக. ரிபலமா ரபலமா 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 இறங்கட்டு. எங்கள் மேலே இறங்குவதாக ஐயா. அக்கினி அபிஷேகம் நிரப்புங்க. நிரப்பட்டும் ஆவியானவரே. ஊற்றுங்க. அப்படியே ஜெபிச்சு கொண்டே இருங்க. ஊற்றுங்க ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஊற்றுங்க ஆவியானவரே. எங்கள் மேலே உலர்ந்த ஊற்றுங்க எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். மேலே இறங்கி வரட்டும் ஆவியானவரே. எங்கள் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். வரட்டும் ஆவியானவரே. ஆவியானவரே அசைவாடும் ஆமென். அசைவாடும் எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. ஆவியான தேவா. நிரப்புங்க நிரப்புங்க ஐயா. ஆவியானவரே அசைவாடும் நிரப்புங்க ஆவியானவரே. அசைவாடும் நிரப்புங்க நிரப்புங்க ஆவியான தேவா. நிரப்புங்க ஆவியானவரே. அசைவாடும் ஆமென். அசைவாடும் ஆவியான கரங்களை தட்டி ஆமென். இன்று அசைவாடும்
அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் நரம்புகள் உருவாகட்டும் நரம்புகள் உருவாகட்டும் சிந்தை உண்டாகட்டும் நரம்புகள் உருவாகட்டும் சிந்தை உருவாகட்டும் இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா கரங்களை தட்டி அசைவாடும் தேங்க்யூ அசைவாடும் தேங்க்யூ ஆவியான தேவா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியா கரங்களை மேல உயர்த்தி கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சதைகள் சதைகள் உண்டாகட்டும் வசனம் உருவாகட்டும் சதைகள் உண்டாகட்டும் ஆமென் வசனம் உணவாகட்டும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சொல்லுங்க கரங்களை தட்டி அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே தோலினால் மூடனுமே நான் பரிசுத்தமாகணுமே என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா அசைவாடும் ஆமென் அசைவாடும் ஆமென் ஆவியான தேவா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா காலூன்றி நிற்கணுமே கத்தரோடு நடக்கணுமே காலூன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா அசைவாடும் ஓ நன்றி அசைவாடும் ஆவியான தேவா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சேனையா எழும்பணுமே தேசமெங்கும் செல்லணுமே சேனையா எழும்பணுமே தேசமெங்கும் செல்லணுமே ஆமென் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும்
அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும். எல்லோரும் அப்படியே கரங்களை தட்டி பாடுங்க. அந்நிய பாஷையை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுவோம். சபையில் ஒரு வல்லமை இறங்குகிற நேரம் இது. ஒரு எழுப்புதல் வரட்டும். எங்களுடைய நாட்களிலே அழிவுகள் நடக்கிறது, பாவங்கள் பெருகி இருக்கிறது, மனிதர்கள் இருட்டுக்குள்ளே அலைந்து திரிகிறார்கள். இந்த நாட்களிலே உம்முடைய அக்கினி அபிஷேகம் எங்களுக்கு அவசியம் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகத்தினாலே எங்களை நீ நிரப்புவீராக. அக்கினி அபிஷேகத்தினாலே எங்களுடைய ஆத்துமாவை நிரப்புவீராக. அக்கினி அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புவீராக. அக்கினி அபிஷேகத்தினாலே எங்களுடைய ஆத்துமாவை நிரப்புவீராக. அக்கினி அபிஷேகத்தினாலே எங்களுடைய ஆத்துமாவை நிரப்புவீராக. நிரப்புவீராக. கேளுங்க கேளுங்க. எல்லாரும் ஜெபிங்க. சின்னவங்க பெரியவங்க சகலரும் கேளுங்க. எங்களுடைய நாட்களிலே ஒரு எழுப்புதல் வரட்டும். எங்களுடைய நாட்களிலே ஒரு எழுப்புதல் வரட்டும். Right now they receive the Holy Spirit. இப்பொழுது இறங்கட்டும். எல்லா வாஞ்சையோடு ரபலப 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 ரபலா எல்லா கைகளை தட்டி ஓ நன்றியப்பா. அந்நிய பாஷையில் ஓ நன்றியப்பா. ஓ வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறுகிற நேரம் இது. ஓ காட்டாற்று வெள்ளம் போல அக்கினி எங்கள் நடுவில் இறங்கட்டும் அப்பா. ஓ ஷலபலபலபலபலபலபரா ரபலப ரப 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 ரிபலப ரபலப ரபலப ரபலப. உச்சிங்க 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 உச்சிங்க. எல்லாம் கொண்டு ஜெபிங்க. வியாதிகள் ஓடட்டு, மந்திரங்கள் ஓடட்டு, பில்லி சூனியங்கள் ஓடட்டு, எழுப்புதல் பச்சை எரியட்டு. ஹalleluya. ரபலப ரபலப ரப. பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க. மெதுவா பாடுங்க. இங்க பாருங்க, மெதுவா பாடுங்க. நீங்க ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரபலப 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 ஓ ரபலப 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 ஓ ரபலப 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 ரப ஓ ரபலப 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 ஓ ரபலப 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 ரப. நல்ல 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 ஜெபிங்க. உம்முடைய ஆவியானவர் உம்முடைய ஆவியானவர் உம்முடைய ஆவியானவர் உம்முடைய ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. ஓ லப லப ரிப நம ரக கரபலா எங்களை நிரப்புவீராக. நல்ல கேளுங்க கைதட்டி. ரிபலானா தானா தாலா பாகா தாலா பாலா ஓ ரிபா தானா தரே தெரே கதாலா கரபலா பாபா ஓ ரதானா பாபா பாகா தாலா தரியா தாலா கரபலா சந்தலா பா ரிபா கதாலா ரபல 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 நிரப்புவீராக. ஓ ரபல மன தரபல கரபல நிரப்புவீராகப்பா. கடைசி நாட்களுக்கு ஆண்டவரே நீங்களை நிரப்புங்க ஆவியானவரே. இந்த இடத்துல அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நல்லா பற்றி எரியுங்க பற்றி எரியுங்க. ஓ நன்றியப்பா. நல்ல வாஞ்சியோட நன்றியப்பா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஓ நன்றியப்பா. நன்றி பரிசுத்த ஆவியே
பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கரங்களை தட்டி உற்சாகமாக கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே தேற்றிடும் தெய்வமே தேற்றிடும் தெய்வமே திடம் தருபவரே தேற்றிடும் தெய்வமே தருபவரே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கரங்களை தட்டி கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே அபிஷேகநாதரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே மீட்பின் ஆளுக்கென்று மீட்பினாளுகன்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே நன்றி பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே அயல் மொழி பேசுகிறோம் அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கின்றோம் அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கின்றோம் வரங்கள் பெறுகின்றோம் வரங்கள் பெறுகின்றோம் வளமாய் வாழுகிறோம் நாம் வளமாய் வாழுகிறோம் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கரங்களை உற்சாகமாக தட்டி கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே சுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே அயல் மொழி பேசுகிறோம் அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கின்றோம் அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கின்றோம் வரங்கள் பெறுகின்றோம் வரங்கள் பெறுகின்றோம் வளமாய் வாழுகிறோம் நாம் வளமாய் வாழுகிறோம் பரிசுத்த ஆவியே கரங்களை தட்டி எங்கள் துணையாளரே நன்றி ஆவியானவரே கூட இருப்பவரே குறை
குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே சாட்சியாய் நிறுத்துகிறீர் சாட்சியாய் நிறுத்துகிறீர் சத்தியம் போதிக்கிறீர் தினம் சத்தியம் போதிக்கிறீர் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே ஹல்லேலூயா 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 நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே எல்லோரும் நன்றி ஆவியானவர் நன்றி ஆவியானவர் நன்றி ஆவியானவர் நன்றி ஆவியானவர் நன்றி ஆவியானவர் நன்றி ஜீவனுள்ள ஆவியானவர் நன்றி விடுதலை உள்ள ஆவியானவர் நன்றி கட்டுக்களை உடைக்கிற ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் மகிமை நிறைந்த ஆவியானவர் விலையேற பெற்ற ஆவியானவர் அக்கினி மயமான ஆவியானவர் அக்கினி மயமான ஆவியானவர் அக்கினி மயமான ஆவியானவர் ஹல்லேலூயா 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 ஆவியானவரே வல்லமையான ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே வல்லமையான ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே வல்லமையான ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே வல்லமையான ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஆவியானவரே ஸ்தோத்திரம் வல்லமையாயங்களை நிரப்புங்க வல்லமையாயங்களை நிரப்புங்க சாப பாவங்களை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா நெஞ்சிலே கரங்களை வைத்து உள்ளத்தின் ஆழத்திலே ஒப்புக்கொடுங்கள். இந்த 8வது நாள் அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். நிரப்புங்கப்பா. இந்த நாளிலே உம்முடைய மகா பெரிதான வெளிச்சத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணுகிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு மிகவும் பிரியமான சகோதரங்களே, இந்த 8 நாட்களும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய மகா பெரிதான இரக்கத்தினாலே உங்களையும் என்னையும் நிரப்பி ஆசீர்வதித்து வருகிறார்.
ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். வாஞ்சியோடு தேடுகிறவர்கள் அவருடைய மகிமையை காண்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாஞ்சியோடு கேட்கிறவங்க பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கிருபை இரக்கங்களை பொழிவார். ஹல்லேலூயா. கைதட்டனா எல்லாரும் சேர்ந்து கைதட்டணும். அவர் மகிமை நிறைந்த ஆவியானவர், விலையேற பெற்ற ஆவியானவர், உன்னதத்தின் ஆவியானவர், நம் நடுவிலே நிறைவாய் இருக்கிற ஆவியானவர், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவியானவர், அவருடைய வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்புகிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்த ஆவியானவர். இந்த நாட்களில் 1 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம் 14வது அதிகாரம் நம்ம ஆழமா தியானிக்கணும். இந்த மாதம் முழுவதும் இந்த 2 புத்தகங்களையும் அதிகாரங்களையும் அதிகமாய் தியானம் செய்யணும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவருடைய வரங்களை குறித்து 2 அதிகாரங்களிலும் மிக ஆழமாய் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். 13வது அதிகாரம் அன்பை குறித்து, ஆவியானவருடைய கனியை குறித்து அவர் இன்னும் தெளிவாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மகத்துவங்களை குறித்து, ஆவியானவருடைய கிருபை வரங்களை குறித்து அவர் மிக தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள், முதலாவது அவர் மீது அளவு கடந்த வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் மேல வாஞ்ச, பரிசுத்த ஆவியானவரை பெறணும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அந்த வாஞ்சை இருக்கிற மனிதர்கள் எதையும் இழப்பாங்க, எதையும் இழப்பாங்க. எந்த பாவமும் கடினமாய் இராது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர், அவருடைய கிருபா வரங்கள், அவர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்கள், அதை தியானிச்சாங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிகவும் பெரிதாய் தெரிய போகிறது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபா வரங்கள். இந்த வரங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அருளப்படாது. வாஞ்சையுள்ள மனிதர்கள், விசுவாசமுள்ள மனிதர்கள், அதிகமாய் நேசிக்கிற மனிதர்கள், அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம பாவத்தை குறித்து பேசுகிற பொழுது நம்மிடத்துல பாவம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. அந்த பாவ பலவீனங்களை மாற்றிக்கொள்ள முடியாம இருக்கிறது. இதற்கு உண்மையான ரீசன், நம்ம அவருடைய சமூகத்தில் அவரை தேடினோம்னா, அதிகமான நேரம் அவரோட பேசி ஜபிச்சோம் என்று சொன்னா, சொல்லனாத பெருமூச்சுக்கள் வாயிலாய் அவர் பிதாவினிடத்தில்
நம்முடைய சகல குற்ற பலிகளையும் ஒப்புவிப்பாராக இருந்தார், எல்லா பாவங்களும் சிம்பிளாய் மறைந்துவிடும். நம்ம ஜெபம் பண்றது இல்ல, நம்ம ஜெபம் பண்றது மாதிரி இருக்கிறோம். நான் இன்னைக்கு அதிக நேரம் பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவங்களை குறித்து தியானம் செய்து கொண்டிருந்தேன். இந்த 2 அதிகாரங்களையும் திரும்ப திரும்ப படித்து கொண்டிருந்தேன். இந்த 2 அதிகாரங்களையும் படிச்சுட்டு எங்களுடைய சபையை நோக்கி நான் பார்த்தேன். எங்களுடைய சபை ஒரு கிணத்து தவளைகளைப் போல விசுவாசிகளை கொண்ட சபையாக இருக்கக்கூடாது. பெரிய கடலில் வேகமாய் பயணிக்கிற பல ஜாதி மீன்களைப் போல சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள் மாறணும். ஏன் சபையில குழப்பங்கள், பிரச்சனைகள், ஊழியக்காரர்களுக்குள் ஒரு வாஞ்சை இல்லாத காரியங்கள் இருக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த பூரணமான மகிமைகள் இன்னும் வெளிப்படல. அது ஒரு சாபம் என்றும் சொல்லலாம், அல்லது அவங்களுடைய கவலையீனம். அவங்க ஒரு கவலையீனத்தோட நடக்கிறதுனால இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிருபா வரங்களை குறித்து தெரியறதில்லை. குல்மன் கத்தரின் என்கிற ஒரு சகோதரி, அவளுடைய வாழ்க்கை நாட்களில் எல்லா மனிதர்களாலும் உடைக்கப்பட்டு, அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு, கண்ணீர் சிந்தப்பட்டு, வேதனைகளாலே நலிவுற்று, வேதனைக்கு மேல வேதனையோட அவள் வாழ்ந்து வந்தாள். இந்த குல்மன் கத்தரின் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, இந்த என்னுடைய இருதயத்தை உடைக்கிற இந்த வேதனை, இந்த நெருக்கடி, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சந்திக்கிற துயரங்கள், நான் போகிற திசையெல்லாம் அவமானம், நொறுங்குதல், உடைவு, சரிவு, இவைகளோடு நான் வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, மிகுந்த வாஞ்சையோட, ஆசையோட நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கினாள். சரித்திரம் சொல்லுகிறது, இந்த குல்மன் கத்தரினை கொண்டு ஆண்டவர் பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தினார். ஒரு சாதாரணமான எழுப்புதல் இல்ல, கடைசி காலம் இந்த நாட்களிலே சொல்லக்கூடிய அளவிற்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எழுப்புதலை அவளை கொண்டு ஆண்டவர் செய்தார். வாஞ்சையுள்ள ஜெபம். நான் இன்னைக்கு யோசித்து பார்த்தேன், நமக்கு பல பிரச்சனைகள், உபத்திரவங்கள் நமக்கு மேல இருக்கிறது. நம்முடைய இருதயம் பிரச்சனைகளுக்கு மேல, உபத்திரவங்களுக்கு மேல சாய்ந்து கிடக்கிறது. இந்த பிரச்சனை எப்படி மாறும், என்னென்று மாறும், மாறுமா மாறாதா, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை வருமா வராதா, இது எப்பதான் மாறும், லைஃப் லாங்கா நான் பிரச்சனையோட தான் வாழ்றதா என்று சொல்லி எனக்குள்ளேயே கேள்வி கேட்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்ப தெளிவாவியானவர் என்னோடு பேசினார். நிறைவானவர் உன்னிடத்திலே வருகிற பொழுது அரைகுறையானவைகள் எல்லாம் விலகி போய்விடும். இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், வேதனைகள், பண கஷ்டங்கள், சரீர பலவீனங்கள், சரீர கஷ்டங்கள், நோய் நொடிகள், துன்பங்கள், பிள்ளைகளால வரக்கூடிய பிரச்சனைகள், சபையில இருக்கிற விசுவாசிகளால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த நிறைவானவர் வருகிற பொழுது அந்த குறைவானவைகள், அரைகுறையானவைகள் மறைந்து போய்விடும். சபையில நீங்க ஒரு காரியத்தை திட்டமும் தெளிவுமாக புரிந்து கொள்ளணும். எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்தினாலே நான் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்னை நிரப்பி
என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். தென்கொரியாவினுடைய மிகப்பெரிய சபைகளுடைய போதகர் பால் ஜங்கிஜோ அவர்கள் அமெரிக்கா தேசத்திற்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக போயிருந்தார். அவர் அமெரிக்கா தேசத்திற்கு போயிருந்த பொழுது அவர் தங்கியிருந்த அறைக்கு கொட்டலுக்கு அருகிலே அந்த மாநிலத்திலே இரவானதும் அதிகமான ஜனங்கள் நைட் டான்ஸில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த சத்தம் அவருடைய ஹோட்டல் வரைக்கும் கேட்டது. அவர் போன வீதிகள், அவர் போன தெருக்கள் எல்லாம் பாவம் நிறைந்த ஜனங்கள் மிகவும் கொடூரமான பாவங்களோடு அந்த வீதியிலே கடந்து போனார்கள். ஆண்கள் ஆண்களை முத்தம் செய்து கொண்டு, பெண்கள் பெண்களை முத்தம் செய்து கொண்டு பல பார்க்கிலே விழுந்து கிடந்தார்கள். அந்த அமெரிக்காவினுடைய பல பகுதிகள் பாவம் நிறைந்த பகுதிகளாய் சூதாட்டமும் மது பிரியர்களும் ஓரின சேர்க்கையாளர்களும் நிறைந்ததாக அந்த அமெரிக்கா தேசத்திலே அவர் கண்டார். அவர் சுவிசேஷம் அறிவிக்க போன சபைக்கு போகிற வழியிலே இந்த காரியங்கள் எல்லாம் கண்டு மனமுடைந்து அந்த சுவிசேஷம் அறிவிக்க போன சபையினுடைய பித்தளத்திலே போய் நின்று, ஆண்டவரே, சோதோம் கொமராவை நீர் அழித்தீரே, சோதோம் கொமரா மீது உம்முடைய அக்கினி விழுந்து அந்த பட்டணத்தை அழித்து போட்டதே, ஏன் நீர் அமெரிக்காவையும் அப்படி செய்யக்கூடாது? நான் அமெரிக்காவை பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சாபம், சோதோமிய சாபத்தை காண்கிறேன். ஆனால் அமெரிக்கா தேசம் மிகவும் வளமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக மற்ற தேசங்களை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் பாவம் நிறைந்த தேசம். இந்த சபையில நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி முழந்தால் படியிட்டு ஜெபம் பண்ணினாராம். ஆயத்தமில்லாத ஊழியர்கள், ஆயத்தமில்லாத ஜனங்கள், தேவனுக்கு பயப்படாத ஒரு விதமான ஜனக்கூட்டம். அவர் ஜெபம் பண்ணிவிட்டு அறைக்கு வந்து விட்டார். அறையிலே முழங்கால் படியிட்டு இரவு சாப்பாட்டிற்கு போகாமல் ஒரே அழுதார். ஆண்டவரே, அமெரிக்கா மீது அக்கினியை கொட்டி அமெரிக்காவை அழித்து போடும். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய அறைக்குள்ளே பிரவேசித்து அமெரிக்காவினுடைய வரைபடத்தை எடுத்துக்கொள் என்று சொன்னாராம். அமெரிக்காவினுடைய வரைபடத்தை அவர் எடுத்து தன்னுடைய கைகளில் வைத்து அழுதாராம். ஒவ்வொரு மாநிலமாய் ஆண்டவர் காண்பித்து வந்தாராம். இந்த மாநிலங்களிலே இத்தனை பேர் என்னுடைய சமூகத்திலே நிற்கிற நீதிமான்கள் நிற்கிறார்கள். இவர்கள் இரவும் பகலும் அந்நிய பாஷை பேசி என்னோடு ஜபித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி அவர்களை வலிமையாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த அமெரிக்க தேசத்தை நான் எப்படி அழிப்பேன்? உடனே போல் ஜங்கிஜோவினிடத்தில் ஆண்டவர் சொன்னாராம், போல் ஜங்கிஜோ, எல்லா மாநிலங்கள் மேலும் உன்னுடைய கைகளை வை. அவர்கள் கைகளை வைத்து வர ஆண்டவர் ஒரு மாநிலத்தை காண்பித்து அந்த மாநிலத்தை குறித்து ஆண்டவர் சொன்னாராம், இந்த மாநிலத்திலே நான் ஒரு எழுப்புதலை வர பண்ண போகிறேன். ஒரு சாதாரணமான எழுப்புதல் அல்ல, உலகமே வியந்து பார்க்கிற ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். அந்த மாநிலம் வேறு மாநிலம் அல்ல, நீ பிரசங்கிக்க வந்திருக்கிற இந்த மாநிலம். நாளைய நாளில் சபையிலே போய் நீர் கேளு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை யாராவது பெற்றுக்கொள்ள போகிறீர்களா என்று. இந்த கொலம்பியா மாநிலத்தின் மேலே நான் அபிஷேகத்தை ஊற்ற போகிறேன் என்று சொன்னேன் என்று சொல்லு. அதிலே குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களை சொல்லி, உங்கள் மேலே நான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லு. அப்பொழுது பாரு, என்னுடைய மகிமை எவ்வளவு வெளியரங்கமாய் கிரியை செய்யும் என்று சொல்லி சொன்னாராம். போல் ஜங்கிஜோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். காலையிலே எழும்பினார். வேக வேகமாக ஒரு சபைக்கு, ஒரு புதிய சபைக்கு கொலம்பியா பட்டணத்திற்குள்ளே போனார். இந்த சபையிலே நின்று கொண்டு அவர் சொன்னார், அமெரிக்காவினுடைய எழுப்புதல் இந்த மாநிலத்திலே வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நேற்று இரவு ஆண்டவர் என்னோடு பேசுகிற பொழுது அப்படி ஒரு விவரிக்க முடியாத அற்புதத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். யார் யாரெல்லாம் அந்த அபிஷேகத்தை பெறப் போகிறீர்கள் என்று ஒரு அழைப்பை அவர் சபையிலே விடுத்தார். சபையிலே அந்த அழைப்பை அவர் விடுத்த உடனேயே அந்த இடத்துல இருந்த ஒரு வாலிபன் பெரும் சத்தம் போட்டு எழும்பி கதறி, ஆண்டவர் என் மேலே அந்த எழுப்புதலை வைக்க கூடாதா என்று கதற தொடங்கினான். போல் ஜொங்கிச்சோ ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டு, நீங்கள் விரும்புவீர்களாயிருந்தால் அந்த எழுப்புதலை தேவன் உங்களுக்கு தருவார். சொன்னதுமே சபை முழுவதும் ஆண்டவருடைய மேகம் வல்லமையாக இறங்கி வந்தது. இந்த சபையில நின்று கொண்ட எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தார்கள். ஒரு சின்ன பிள்ளையில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்நிய பாஷையினால் நிரம்பினார்கள். என்ன நடந்ததுன்னே தெரியல. சபை முழுவதுமே ஒரு அற்புதம். அவர்கள் 4 மணிக்கு முடிக்க வேண்டிய ஆராதனை இரவு 1 மணி 2 மணி 3 மணி ஆகியும் ஆராதனை முடிக்க முடியவில்லை. போல் ஜொங்கிஜோ அங்கே இருந்து கடந்து வந்து விட்டாள். 2 நாட்களாய் அந்த மண்டபத்திலே ஆலயத்திலே வந்தவர்களிடம் அசையாதபடி அந்நிய பாஷையிலே ஜெபித்துக் கொண்டு இருந்தார்கள். தேவனுடைய ஆவி அந்த சபையின் மேலே, கொலம்பியா பட்டணத்தின் மேலே இறங்கியது. போல் ஜொங்கிஜோ அங்கிருந்து வெளியே வந்து தன்னுடைய தேசத்திற்கு போய்விட்டார். அன்றில் இருந்து இன்று வரைக்கும் அந்த சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட எழுப்புதல் தெரியுமா பிரியமான சகோதரங்களே? அந்த சரிதைகளை நான் படித்த பொழுது ஆண்டவரிடத்திலே கேட்டேன், இப்படி ஒரு எழுப்புதலை நாங்கள் மரிப்பதற்கு முன்பு எங்களுடைய சபையில எங்கள் வழியாக நீர் தர வேண்டும் ஆண்டவரே. அந்த எழுப்புதலுக்காக வாஞ்சிக்கிறோம். நாங்கள் பைபிள் ஸ்டடி முடிக்கல, படிக்கல, ஞானம் இல்ல, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த எழுப்புதலுக்காக நான் வாஞ்சிக்கிறேன். அந்த எழுப்புதல் எனக்கும் என்னுடைய சபையில இன்னைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கு நீர் தர வேண்டும் ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறேன். நான் முக்கியமாய் மிக நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், இன்று சபைக்குள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆவியை ஆண்டவர் தருவார் என்று நான் விரும்புகிறேன். அப்படித்தான் நான் வாஞ்சையோடு ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் அந்த ஆவியினால் உங்களை நிரப்புவார். அந்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே கிரியை செய்வார். எது எப்படியோ உலகம் எப்படி பேச போகிறதோ அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் எழுப்புதல் நிச்சயம். ஹல்லேலூயா. இன்றில் இருந்து அந்த அக்கினி அபிஷேகம் பற்றி எரியும். அதன் பின்பு அந்த சரிதைகள் சொல்லுகிறது, அந்த சபையிலே மாலை 6 மணிக்கு ஆராதனை தொடங்குவார்கள். இரவு 11 மணி வரைக்கும் ஆராதனை நடக்கும். ஜனங்கள் எப்படி அந்த சபைக்கு வருவாங்க தெரியுமாமா? காலையில் 6 மணிக்கு வந்து அந்த ஆலய வாசல்கள் பூட்டப்பட்டு இருக்கும். மாலை 6 மணிக்கு தான் சரியாக ஆலயம் திறப்பார்கள். அதற்கு முன்பு ஆலயத்திற்குள்ள யாரும் வர முடியாது. காலை 6 மணியில இருந்து மாலை 6 மணி அந்த நேரம் வரைக்கும் அந்த வீதிகள் எல்லாம் ஜனங்கள் நிரம்பிக் கொண்டு நிற்பார்கள். ஏன் நிற்பார்கள்னா, அந்த ஆலயத்துக்குள்ள இடம் கிடைக்கணும், அந்த ஆலயத்துக்குள்ள போகணும். அங்கு போதகர் வருவதற்கு டைம் ஆகும், 7 மணி ஆகும். ஆலயத்திற்கு காலையில் 6 மணிக்கே ஜனங்கள் வந்து காத்து கொண்டு நிற்பார்கள். அந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் அளவு கடந்ததாய் இருக்கும். ஒரு மகிமையின் மேகம் மூடிக்கொண்டே இருக்கும். நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், அந்த ஆலயத்தை நாங்க போய் தரிசிக்கணும் ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்க தரிசிக்கணும், எங்களை ஒரு நாள் அதை பார்க்க கிருபை செய்யுங்க. 2வது ஆண்டவரிடத்துல சொன்னேன், இந்த ஆலயத்தையும் அப்படி நீங்க மாற்றணும். இந்த ஆலயத்திற்குள்ள அந்த ஜனங்கள் அப்படி வாஞ்சையோட வரணும். ஒரு மனிதன் தன்னை விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணினால் ஆண்டவருடைய ஆவியானவர் அப்படி அளவு கடந்தவராய் இறங்கி வருவார். ஆலயம் 6 மணிக்கு திறக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் வாசலில் ஓடி போனார்கள். வாசலில் கால் வைத்ததும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பார்கள். பிரசங்கம் இல்ல, வர்ஷிப் இல்ல, பாடல்கள் இல்ல. சும்மா போய் ஆலய வாசலிலே கால் வைத்ததும் அவர்கள் அந்நிய பாஷையில பேச தொடங்குவார்கள்.
மது குடிக்கிறவர்கள் எல்லாம் அறிக்கை செய்வார்கள், இனி நாங்க மது குடிக்கவே மாட்டோம். ஓரின சேர்க்கையில ஈடுபடுகிற பெண்களும் ஆண்களும் கதறி அழுவார்கள். ஒரு எரி நரகத்திற்கு நேராய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறோமே, இதோ எங்களுக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள வந்துட்டு அப்படி சொல்லி ஓய்நட ஆரம்பிப்பார்கள். அழுது கொண்டே இருப்பார்கள். ஒரு புறம் அழுவார்கள், ஒரு புறம் அந்நிய பாஷை பேசுவார்கள், ஒரு புறம் நடனம் ஆடுவார்கள், ஒரு புறம் பாடுவார்கள். அளவில்லாமல் அந்த ஆலயத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையினாலே நிரப்புவார்கள். அந்த காலையில் 6 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் அந்த வீதியில நிறைய பீஸா கடைகள் எல்லாம் போட்டு நிறைய பேர் வியாபாரங்கள் செய்வார்கள். எல்லா ஜனங்களும் அங்க பீஸா விற்கிறவர்ல இருந்து அங்க சின்ன சின்ன டீ விற்கிறவங்க வரைக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுவார்கள். ஒரு மனிதனுடைய கண்ணீரின் ஜெபம், இந்த அமெரிக்க நாடை நீர் அழித்து போடும் ஆண்டவரே. தேவனுடைய மனதுருக்கம், இந்த தேசத்தில் என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் எப்படி இந்த தேசத்தை அழிப்பேன், இந்த தேசத்தை நான் எப்படி பட்சிப்பேன், இந்த தேசத்தை நான் எப்படி அக்கினியினாலே பதில் கொடுப்பேன். இல்லை இல்லை, நாளைக்கு என்னுடைய எழுப்புதலின் அக்கினி இறங்கி வரும். இந்த தேசத்தில் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதன் பின்பதாக போதகர் ஸ்டேஜுக்கு ஏறி வருவார். ஒரு மணி நேரம் அவர் பாவத்தை குறித்து, நியாய பிரமாணத்தை குறித்து, நீ வைத்திருக்கிற வைராக்கியங்களை குறித்து அவர் பிரசங்கம் ஏறெடுப்பார். அதன் பின்பு சாட்சியத்திற்காக ஒரு 2 பேர் பாட வருவார்கள். அந்த 2 வாலிப பிள்ளைகளும் வந்து 4-5 மணி நேரங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஓ என்று அழுவார்கள். நாங்கள் ஆண்டவரே சாட்சியமாய் பாட போகிறோம், எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும் என்று சொல்லி பாடுவார்கள். அவர்கள் பாட ஆரம்பித்ததும் சபையிலே முன்புறத்தில் இருந்து பலிபீடத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் பிரடியிலே தள்ளி கொண்டு வருவது போல சகல விசுவாசிகளை இழுத்து கொண்டு பலிபீடத்திலே விடுவார். பலிபீடம் முழுவதும் ஓன தண்ணீராலே நிரம்பும். எல்லாரும் கதறுவார்கள். மீண்டுமாய் தேவனுடைய மேகம் இறங்கி வரும். அவர்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பார்கள். வெளியே போகிற பொழுது புது சிருஷ்டிகளாய் மாறி போவார்கள். பாடினவர்கள் வெளியே இறங்கி போவார்கள், சபைகளை ஸ்தாபிப்பார்கள். தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் சும்மா வெறுமனே ஒரு பிரசங்கத்தோட போறது இல்லை. 4 வரிய படிச்சு பிரசங்கம் பண்ணி 4 வைராக்கியத்தோட நின்று கைதட்டி பேசிட்டு போறதில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் இந்த நாட்களிலே கிடைக்க வேண்டும். நான் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே மட்டக்களப்பில் இந்த எழுப்புதலுக்குரிய மனிதர்களை நான் காணல, இந்த எழுப்புதலுக்குரிய மனிதர்களை நான் அறியல, எழுப்புதலுக்குரிய மனிதர்கள் எனக்கு தெரியல. எங்களுடைய சபைகள் எல்லாம் குளிரும் இல்லை, அனலும் இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்னைக்கு இந்த 8வது நாள் எங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். என்ன மாத்திரமல்ல, இந்த சபையில கருவில இருக்கிற குழந்தை முதல் கொண்டு நீங்க அபிஷேகம் பண்ண வேண்டும். நாங்க பெட்டிக்கலவில் அக்கினி அபிஷேகம் உள்ள ஜனங்களாக புறப்பட்டு போக வேண்டும். ஆண்டவரே, ஒரு சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளை சொல்லி எனக்கு கால் கடுப்பு, கை கடுப்பு, அது இது எல்லாம் இல்லை. நாங்க வெளியரங்கமாக தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தாலே சொல்லுகிறேன், நான் பல மணித்தியாலங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிச்சிருக்கிறேன். நீங்கள் வெளியே போகிற பொழுது பாருங்கள், உடைய இருதயங்கள் குத்தப்பட்டு நீங்கள் தேவனுடைய கடைசி கால இந்த எழுப்புதலுக்காக எழும்புவீர்கள். அல்லேலூயா, எழுப்பப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்புவார். அந்த எழுப்புதல் வெளியரங்கமாய் தெரியும். அது ஒரு சாதாரணமான எழுப்புதல் அல்ல. மரணத்துக்கு முதல் நீங்கள் பார்க்க போகிற பெரும் காட்டு தீயாக அது பற்றி எரிய போகிறது.
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை பண்ணி ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பியுங்கள். அந்நிய பாஷை வரமில்லாதவர்கள் கூட வாஞ்சியுங்க, என்ன நிரப்புங்க. இந்த ஆலயத்திற்குள்ள வேலை செய்கிற முதல் கொண்டு இந்த ஆலயத்திற்குள்ள நிக்கிற யாவரையும் உம்முடைய வல்லமை நிரப்புவதாக நிரப்புவதாக. எங்களுடைய சபை அக்கினியினாலே பற்றி எறியட்டு, எங்களுடைய ஜனங்களும் நானும் பற்றி எறியட்டு. கருவில இருக்கிற பிள்ளைகள் அக்கினியினாலே பற்றி எறியட்டு. ரிபலபோ ரிபனோபோ ரிகபோனா லபோனி துரபோ லகபரபலா ரிபலம ரகதுரதன லம ரிபனம ஷிகலமதபா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சிங்கம் உருமுகிற சத்தத்தை போல எங்களுக்குள்ள இறங்கட்டும் அப்பா, எங்களுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. நல்ல வாஞ்சோடு கேளுங்க. குள்மன் கத்தரினுக்குள்ள இருந்தாக்கினி போல் ஜங்கி ஜோக்குள்ள இருந்தாக்கினி இன்றைக்கு எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் அப்பா. டிவி யோசுவா எடுத்துக்கொள்ளப்பட்டவன் இந்த பூமியில அதை போல ஊழியம் செய்ய மற்றவர்களை நான் காணவில்லை. எங்கள் மேலே அந்த அக்கினியை ஊற்றுங்கப்பா, எங்களுடைய சபையில ஊற்றுங்கப்பா. வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் கடந்து சென்று இந்த எழுப்புதலை பற்றி எரிய பண்ண ஒரு அக்கினியை ஊற்றுங்கப்பா. எங்களுடைய வீதிகள், கிராமங்கள், நகரங்கள், பட்டணங்கள், வீடுகள், ஓ என்னுடைய சகோதரங்கள், சகோதரிகள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படத்தக்கதாக இந்த எழுப்புதலை ஊற்றுங்கப்பா. பாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, ஓகன் பிழை பண்ணுகிற சகலர் மேல இந்த எழுப்புதலின் ஆவி ஊற்றுங்கப்பா. பின்மாறி வல்லமை சகரியா 10:1 சொல்கிறது போல பின்மாறி அக்கினி இறங்குவதாக. எல்லாரும் கேளுங்க, வாஞ்சியோட, ஒரு வாஞ்சியோட கேளுங்க, ஒரு எதிர்பார்ப்போட கேளுங்க. தேவனே கூப்பிடுங்க, தேவனே உங்களுடைய கதிரையின் அருகில் அவர் இறங்கி வருவார். இன்று பாவம் ஓடுகிற நேரம், சாபம் ஓடுகிற நேரம், ரபலப 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 ஓ நான் மரிப்பதற்கு முன்பு, ஓ நான் எடுத்துக் கொள்ளுவதற்கு முன்பு என்னுடைய சபையில் ஒரு மேகம், ஒரு எழுப்புதல் ரபலபலபனமா பற்றி அறிவதாக, பற்றி அறிவதாக. வாஞ்சையோடு கேளுங்க. ஓ நன்றியப்பா, எனக்கு அந்த அக்கினி வேணும், கடைசி கால அக்கினி வேணும். என்னை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. வாஞ்சியோடு கேளுங்க, ஆர்வத்தோடு கேளுங்க, ஆசையோடு கேளுங்க. சோர்ந்து போறதில்ல. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. இப்பொழுது அந்நிய பாஷை கிஃப்ட் உங்கள் மேலே இறங்கும். இப்பொழுதே விடுதலையின் அக்கினி உங்கள் மேலே இறங்க. இப்பொழுதே தேவ தூதர்களை நீங்கள் தரிசிப்பீர்கள். இப்பொழுதே மந்திரவாத சக்திகளை கையாள போகிறீர்கள். இப்பொழுதே வியாதிஸ்தர்களை நீங்கள் தொட்டு சுகப்படுத்துகிற மகிமைகளை பெற போகிறீர்கள். உலகத்தின் வெளிச்சமாய், லைட்ஸாய் மாற போகிறீர்கள். ஒரு எழுப்புதல். ஒரு எழுப்புதல். வாலிப பிள்ளைகள் எல்லார் மேல, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லார் மேல எழுப்புதல் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. நல்லா கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஷபலபரபதுரபலதர லிபரசத நமகரபல. ஹல்லேலூயா. ரபதரபலதர. ஹல்லேலூயா.
கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த மகிமையை காண்பார்கள். ஹல்லேலூயா. எங்க சபையில எங்களில ஏனோ தானோ என்கிற மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சா எண்ணில் அடங்காத டைம் ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க. எழுப்புதல் அப்படிப்பட்ட எழுப்புதல். நான் அதை வாஞ்சிக்கிறேன், நான் அதை விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொரோனா சீசன்ல நான் ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். டிவி யோசுவா கணத்துக்குரிய தீர்க்கதரிசி, அவர் கொரோனா தேசத்தில் கொரோனாவில் அகப்பட்டிருந்த இந்திய தேசத்தில் இருந்த ஒரு வைத்தியசாலையில் ஒரு ஷூமில் கனெக்ட் ஆகி வீடியோ காலில் பல வியாதிஸ்தர்கள் கொரோனாவில் கஷ்டப்படுறாங்க. அப்ப அங்க இருந்த டாக்டர்ஸ், அங்க இருந்த நர்சஸ் அந்த வீடியோ காலில் கனெக்ட் ஆகி அவருக்கு காண்பிக்கிறாங்க. அவர் வந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார். அப்பொழுதே அவர் சொல்றார், இயேசுவின் நாமத்தால் மறைகிறது மறைகிறது மறைகிறதுன்னு. நான் பார்த்து வியந்த ஒரு ஆச்சரியம். அந்த கணமே அந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழும்பி நடந்து துள்ளு குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு அந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியே போய் கொண்டிருந்தார்கள். அளவு கடந்த அபிஷேகம் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வைக்கிற பொழுது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை அவனாலே செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு பிடிவாதத்தோட, ஒரு கடினமான இருதயத்தோட, ஒரு ஜெபம் இல்லாம, ஒரு ஜெப அனுபவம் இல்லாம நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே இன்னும் நான் என்ன செய்யணும், நான் இன்னும் யாரை மன்னிக்கணும், நான் இன்னும் என்ன ஊழியம் செய்யணும், இன்னும் நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், நான் பாடுறேனா இன்னும் ஆண்டவருக்காக எவ்வளவு பாடணும், நான் உபவாசிக்கிறேனா இன்னும் இவ்வளவு உபவாசிக்கணும், நான் இன்னும் தேவனுடைய மகிமையை பெறணுமே. இதுதான் வாஞ்சை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற எழுப்புதல். எழுப்புதல்னா கொஞ்ச நேரம் வந்து கைதட்டி ஊழியருடைய கட்டாயத்திற்காக, ஊழியருடைய கடிந்து கொள்ளுதலுக்காக சபையிலே வந்து நிக்கிறது இல்ல. எழுப்புதலை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கணும். உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல்ல நீங்க என்ன செய்வீங்களோ இது செய்வீங்களோ தெரியல, உடைய இருதயத்தில் இருக்கிற துர்க்கிரிகள் எல்லாம் தூக்கி பலிப்பிடத்தில் போடுங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொல்லுங்க, நான் மரிக்கிறதற்கு முன்னால அந்த பரலோக பாஷை எனக்கு வேணும். நான் மரிக்கிறதற்கு முன்னால தேவனுடைய அக்கினியினாலே நான் நிரப்பப்பட வேண்டும். நான் இன்னைக்கு பார்க்கிறேன், சபைக்கு வராம வேலைக்கும் போகாம எத்தனையோ பேர் எங்கெல்லாம் சும்மா அலையிறாங்க. ஆனா ஒரு ஒப்பனைக்கு சபைக்கு வருவாங்க, சனிக்கிழமையில ஜெபம் பண்ணுவாங்க, போயிருவாங்க. ஆனா எழுப்புதல் என்கிற ஒரு காட்டு தீ வருமாக இருந்தா அதை பார்க்க சரி அவங்க உள்ளுக்குள்ள வருவாங்க. இந்த அமெரிக்கா நாட்டில் நடந்தது போல தேவன் அபரிதமான அக்கினிய சபைக்குள்ள வைக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் அதுல நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களிடத்துல நினைக்கிற ஒரு குறை இதுதான். நீங்க பல மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, ஏன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை இன்னும் திறக்கிறார் இல்ல? நீங்க அபிஷேகத்தை பெறல. நீங்க அபிஷேகத்திற்காக வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அவர் எவ்வளவு வெரி சிம்பிளா கரெக்டா உங்களோட அவர் பேசுவார். எனக்கு சிம்பிளா ஒரு யோசனை வந்தது. இந்த ஆலய வேலைகள் எல்லாம் செய்யறோம், கையில காசு பணம் இல்லை, கஷ்டமா இருக்கு.
உடனே ஆவியானவரிடத்தில் சொன்னார், நான் வந்தேன்டா, இதெல்லாம் ஒர்க் இல்லை, இதை போல பல மடங்கு ஆலயங்கள் எல்லாம் நான் கட்டுவேன். நீ வந்து மகிமைக்காக காத்திரு. நீ வெளி அரங்கமா வேறு வேற காரியங்களுக்காக ஓடாத, மகிமைக்காக காத்திருன்னு சொன்னார். எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு புது கிருபை வந்தது போல ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம வேண்டாத எண்ணத்துக்கு பின்னால வாஞ்சித்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நிறைவானவர் வருகிற பொழுது எல்லா குறைவுகளும் மாறி போகும். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு 100 கேன்சர் நோயாளர்களை நம்மளை கொண்டு உடனே டெஃபினட்டா சுகமாக்கினாருன்னா, அந்த 100 கேன்சர் நோயாளர்கள் வெளியில போய் ஒரு 1000 கேன்சர் நோயாளர்களுக்கு சொல்லுவாங்க, ஆலயம் இவ்வளவு வெரி சிம்பிளா கட்டப்படும். யோசிச்சு பாருங்க, ஒரு 4 மரித்தவர்கள் இல்ல 30 மரித்தவர்கள் இல்ல 60 மரித்தவர்கள் எழும்பிட்டாங்கன்னு சொன்னா, இது இல்ல ஆலயம், முந்தின ஆலயம் இல்ல, பிந்தின ஆலயத்தின் மகிமை எவ்வளவு மகா பெரியதாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை மாற்றப்பட வேண்டும். தடுமாற்றங்கள் விலகி போக வேண்டும். திருப்தியான ஆவிக்குரிய வாழ்க்கை வேணாம், இன்னும் வாஞ்சையான ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னும் அதிகமாக நான் என்ன கொடுக்கணும்? சபைக்குள்ள இருந்து நீங்க வெளியில போனீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த குல்மன் கத்தரின் ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போயிருந்தாங்க. அந்த சபையில திரளான ஜனங்கள். நான் ஏற்கனவே இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஞாபகத்தில் இருக்கு. அந்த சபையில திரளான ஜனங்கள். அந்த ஆராதனையை ஆரம்பிச்ச அந்த பாஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நாளைக்கு நாங்க ஒரு பெரிய ஹோட்டலில் ஆராதிக்கணும், ஏன்னா இந்த ஆலயத்தில் இடம் இல்லை, அவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, காரியம் இல்லை, நீங்க இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலை ஆயத்தப்படுத்துங்க. அப்படி சொல்லி அறிவித்தல் கொடுத்தாங்க. அடுத்த நாள் குல்மன் கத்தரின் அந்த ஹோட்டலுக்குள்ள வர்றாங்க. வார வாசல் எல்லாம் ஜனங்கள், திரளான ஜனங்கள். குல்மன் கத்தரின் உள்ளுக்குள்ள போக முடியாது. அப்பொழுது அந்த ஆராதனை ஆயத்தம் பண்ணி இருந்த மக்கள் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க மனசில் ஒண்ணுமே நினைக்கலன்னு சொன்னா நாங்க போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? இந்த பின்புறத்தால அந்த கிச்சன் அறைக்குள்ளால நாங்க போகணும். நீங்க விரும்பினா சொல்லுங்க, அதால போகலாம். ஏன்னா நாங்க போற வழிகள் வீதிகள் எல்லாமே ஜனங்களால நிரம்பி இருக்கிறது. குல்மன் கத்தரின் வருவார்கள். அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிப்பார்கள், சகல நோய்களையும் சுகமாக்குற பரிகாரியாகிய இயேசுவே, நீர் இந்த ஜனங்களை சுகமாக்கும். அவர்களுடைய ஒரே விருது வாக்கு. அந்த வார்த்தையை சொன்னதும் சகலரும் சுகமாகி போவார்கள். அவ்வளவுதான். அதற்காக ஜனங்கள் காத்து கிடக்கிறார்கள். குல்மன் கத்தரின் சொன்னார்கள், பரவாயில்லை, நான் பின்புறமாக வருகிறேன் என்று. கிச்சன் அரை பக்கம் அந்த ஹோட்டலிலே திறந்து வைக்கப்பட்டது. அவர்கள் மெதுவாக அந்த கொட்டலுக்குள்ளாலே போய் மற்ற கொட்டலுக்குள்ளே அவர்கள் போக வேண்டும். அந்த கொட்டலை கடந்து நடந்து வந்தார்கள். அந்த கிச்சனிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், மரக்கறி அறுத்து கொண்டிருந்தவர்கள், இறைச்சி அறுத்து கொண்டிருந்தவர்கள், அந்த ஹோட்டலிலே டான்ஸ் பண்ணி கொண்டு இருந்தவர்கள், சாப்பிட்டு கொண்டு இருந்தவர்கள், அந்த ஹோட்டலிலே கார் பார்க்கிங் செய்து கொண்டு இருந்தவர்கள், இந்த புல்லு தரைகளை கிளீன் பண்ணி கொண்டு இருந்தவர்கள். குல்மன் கத்தரின் கடந்து போகிற பொழுது அந்நிய பாஷை பேசி அவர்கள் வாய் திறக்கவில்லை. குனிந்தவர்களாக பைபிளை பிடித்து கொண்டு அந்த ஹோட்டலில் இருந்து மற்ற கட்டடத்துக்குள்ளே கடந்து போகிற அந்த சமயம் இவர்கள் அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஆண்டவரை துதித்தவர்களாக பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த ஹோட்டலில் இருந்த மேனேஜர் உட்பட சகல பாவங்களை அறிக்கை செய்தார்கள். அவர்கள் அடுத்த ஹோட்டலுக்குள்ளே வருவதற்குள்ளே முதல் ஹோட்டல்ல இருந்த சகலரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அவர்கள் அந்த ஹோட்டல்ல போய் அந்த ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணி முடித்ததும், பரிகாரி ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சகல நோய்களையும் சுகப்படுத்துகிறார் என்று சொன்னார்கள். உடனடியாகவே அந்த ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு இருந்தவர்கள், வெளியே நின்றவர்கள், உள்ளே நின்றவர்கள் சகலரும் கர்த்தருடைய விடுதலையை பெற்றார்கள். சகலரும் அந்நிய பாஷை பேசினார்கள்.
சகலரும் பரிசுத்தாவியினாலே நிரம்பினார்கள். சகலரும் வியாதிகளிலிருந்து சுவசமானார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. இந்த குல்மன் கத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கசப்பான இருண்டு போன வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை. ஐயோ நான் வேதனையோட வாழ்கிறேனே என்று சொல்லல. பரிசுத்தாவியே எனக்கு தாங்க, உட மகிமையை தாங்க. நுறுங்குண்ட நெஞ்சம் உள்ளவர்களை அவர் நிரப்புகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மனிதர்களிடத்தில் ஆறுதலை தேட தேவையில்லை, தேவனிடத்திலே ஆறுதலை தேடுங்கள். இந்த பரிசுத்தாவியானவரிடத்தில் ஆறுதலை தேடுங்கள். இன்னை நம்ம போறோம், நம்முடைய வீட்டில் நம்ம ஜபத்துக்கு போயிட்டு வந்தோன்னு நம்மளை பரிகாசம் பண்ணி சிரித்து கொண்டு கைதட்டையா போயிட்டு வாரீங்க. அந்த கைதட்டுற கூட்டமா நீங்களும் ஒரு வேஸ்ட் டைமும் என்று சொல்லி அவமானப்படுத்துகிற எத்தனையோ பேர் நம்முடைய வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க டிவியை பார்த்து கொண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டு என்னமோ எல்லாம் பேசி நம்மளை அவமானப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு பிறகு நீங்க வீட்டு வாசல்ல கால் வைத்தா அவங்கள பரிசுத்தாவியானவர் நிரப்பணும். அவங்க பரிசுத்தாவியினால நிரப்பப்படணும். ஒரு வாஞ்சை நமக்குள்ள உண்டாகணும். ஐயோ நான் ஒரு மூலையில் இருந்து தாரத ஏச்சும் பேச்சும் கேட்டு சாப்பிடுட்டு நான் சர்ச்சில் ஒரு மூலையில போய் நின்று முறுமுறுத்துட்டு என்ன செய்யறாங்க இவங்க எப்படி நடக்கிறாங்க என்று சொல்லி விவரிச்சு வேதனைப்பட்டுட்டு நம்ம இனி போக கூடாது. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவியானவர் நம்மை கொண்டு போகிற பொழுது அந்த எழுப்புதல் வரணும், ஞானம் வெளிப்படணும். சும்மா கைதட்டி பாட்டு படிச்சு ஜபிச்சு துதிச்சு அப்படி போக கூடாது. நான் பிரசங்கியார், எனக்கு மட்டுமில்லை அந்த வரம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கணும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நீங்க எல்லாரும் திசை கடந்து போய் ஒவ்வொரு சபைகளை ஸ்தாபித்து ஆண்டவருடைய நாமத்தினால பல ஜாதிகளை சுகமாக்கி அந்த எழுப்புதலுக்குள்ள நீங்க வரணும். ஜனங்கள் எல்லாம் பாவங்களை அறிக்கை செய்யணும். பாருங்க, சபையில பாவங்களை குறித்து நாங்க பிரசங்கம் பண்ணினாலும் ஜனங்கள் பாவங்களை குறித்து உணராத ஜனங்களாய் இருக்கிறாங்க. தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி கொண்டு நான் சரியா தான் இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பார்வையில நீதியா நடக்கிறேன், நான் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யிட்டேன், என்னிடத்துல என்ன அப்படி பிரச்சனை நீங்க கண்டீங்க சொல்ற ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ஆவியானவர் வருகிற பொழுது அவர் பாவங்களை எல்லாம் எடுத்து பேச தொடங்குவார். இதெல்லாம் பாவம், இதெல்லாம் விட்டு விலகுங்க. நீங்க உலகத்துல டைம் அதிகமா வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுங்க என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை கிடையில நீங்க தேவ சமூகத்தில் முட்டிக்கால் போடணும். உங்க வீட்டு அறைகளுக்குள்ள முட்டிக்கால் போடணும். நீங்க சொல்லணும், நான் வாழுகிற கொஞ்ச காலம் தான் ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியினாலே என்ன நிரப்புங்க, என்ன பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. அந்நிய பாஷை வரத்த மாலை 3 மணியிலிருந்து 9 மணி மடக்கு நடக்க போற அந்த சபையில நீங்க நிரப்பி அபிஷேகம் பண்ணணும். ஆண்டவரே எங்களை நிரப்பணும். இந்த 2024ல நாங்க அக்கினி அபிஷேகத்தோட புறப்பட்டு போகணும். ஆண்டவரே இந்த பெந்தெகோஸ்தே நாள் அது எங்களுக்குரிய நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இவ்வளவுதான் கூட அல்லேலூயா இல்லையா? எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்க பாருங்க நீங்க. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட சமயம் இப்படி ஒரு பிரசங்கியார் பிரசங்கிச்சிருந்தார், இன்னைக்கு பலரை உயிரோட எழுப்பி இருப்பேன். ஏன்னா அவ்வளவு வாஞ்சை இருந்தது, அவ்வளவு வைராக்கியம் இருந்தது, அவ்வளவு தியாகம் செய்து நின்ற அன்னைக்கு. எனக்கு 25 வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த சத்தியம் என்ற காதுல கேட்டது. நான் என்னைக்கு தீர்மானிச்சேன், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். இந்த அபிஷேகம் இல்லாத ஓட்டம் ஓட்டமே இல்லை, இந்த அபிஷேகம் இல்லாத பிரசங்கமே இல்லை, இந்த அபிஷேகம் இல்லாம ஜனங்கள் தார காணிக்கை கொண்டு நான் திருப்திப்பட்டு போகிறது இல்லை. அபிஷேகம் எனக்கு வேணும் தேவனே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நீங்க பாக்கியவான்களா மாறணும், உங்களோட பிள்ளைகள் பாக்கியவான்களா மாறணும்.
இந்த அபிஷேகம் உங்களை பற்றி எரிய பண்ணி எழுப்புதலுக்குள்ள நீங்க வாசலை திறக்கிற ஜனங்களாய் மாறுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. சும்மா சபையில இருந்துட்டு போக கூடாது. நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடையில 1 கொரிந்தியர் 12, 13, 14 வாசிக்கணும். குறைஞ்சது ஒரு 5 டைம் 7 டைம் வாசிங்க. வாஞ்சியோட வாசிங்க. அந்த வரிகள் எல்லாம் பேசுகிறது ஆவியானவருடைய மகத்துவங்களை குறித்து. ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? ஆவியானவர் வந்தா என்னென்ன காரியங்களை செய்வார்? பாவத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்ல, பலவீனங்களை குறித்து பயப்பட தேவையில்ல, கடனை குறித்து பயப்பட தேவையில்ல, எதிரிகளை குறித்து பயப்பட தேவையில்ல, மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்களை குறித்து எல்லாம் பயப்பட தேவையில்ல. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், இதெல்லாம் குறித்து பயப்பட தேவையில்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்தா நீங்க கொண்டாடப்படுகிற ஜனங்களாக இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு நடக்க வழி இல்லாம, இருக்க வழி இல்லாம, ஒரு பைசிக்கிளுக்கு வழி இல்லாம இருக்கிறீங்க. ஆண்டவர் ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னா உங்களோட பேர்ல பிளைட்டே வாங்க கிருபை செய்வாரு. ஐயா இது நடக்குமா? நடக்கும். ஏன்னா நீங்க அமெரிக்காவுக்கு போகணும், ஜெர்மனிக்கு போகணும், இங்கிலாந்துக்கு போகணும், ரஷ்யாவுக்கு போகணும், ஏன் சீனாக்குள்ள போய் சுவிசேஷம் சொல்லணும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தேசங்களுக்குள்ள நம்ம போக வேண்டி இருக்கிறது. அப்ப சக்கில வச்சு கொண்டெல்லாம் போக இயலாது. நம்முடைய பேர்ல பிளைட் இருக்கணும். அதுக்கு முதல்ல தேவனுடைய ஆவியானவர் இருக்கணும். அந்த வரங்கள் கிரியை செய்யணும். 9 வரங்கள், 9 கனிகள், 9 கனிகளும் உங்களுக்குள்ள எனக்குள்ள கிரியை செய்யணும். ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் கேளுங்க, ஒரு வரமாச்சலும் எனக்குள்ள கிரியை செய்யணும். அது தீர்க்க தரிசன வரமாய் இருக்கட்டும், எனக்குள்ள கிரியை செய்யணும். வாசிங்க 12:1 பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து, 14:1 பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து வாசிக்கிறீங்களா? அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு ஏவப்பட்ட ஊமையாயிருந்த விக்கிரகங்களிடத்திலே மனதை செலுத்தினீர்கள். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது வசனத்தை வாசிங்க, 12:1. அன்றியும் சகோதரர்களே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவருடைய அருள் கொடைகளை குறித்து பார்ப்போம். அவற்றை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், அந்த வரங்கள் இல்லாத ஜீவியமாகவே இருக்காது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து அறிய வேண்டும். ஊமை சிலைகளை, விக்கிரகங்களை, வேண்டாத காரியங்களை நீங்கள் தேடுவதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், அந்த 9 வரங்களை குறித்தும் நீங்கள் அறிய வேண்டும். 14:1 வாசியுங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஞான வரங்களை விரும்புங்கள். ஆமென். சபையிலே ஞான வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். தேவனுடைய வரங்களினாலே நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். பவுலுக்குள்ளே 9 வரங்களும் கிரியை செய்தது. இயேசு கிறிஸ்து வரத்தின் அடையாளமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இன்றும் அநேகரை எழுப்ப பண்ணுகிறது.
ஹalleluya 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான மகிமை சகலரையும் எழுப்ப பண்ணி நிற்க பண்ணுகிற மகிமை உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடங்களிலே 9 வரங்களையும் கொண்டு ஜனங்களுக்காய் ஊழியங்களை செய்வித்தார். ஆமென். சிறையிலே அடைத்து போட்டார்கள், அவர்கள் பாடி துதித்தார்கள், சிறையின் சங்கிலிகள் கலண்டு கீழே விழுந்தது. ஹalleluya. மந்திரவாதங்கள் சொல்லுகிற மனிதர்கள், குறி சொல்லுகிற மனிதர்கள் நடுவிலே பவுல் நின்றார். பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டார். மரித்து போனவர்கள் நடுவிலே நின்றார். அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே உயிரோடு எழுப்பினார். இந்த வரங்களை குறித்து நீங்களும் அறிய வேண்டும் என்பதை நான் வாஞ்சிக்கிறேன் பிள்ளைகளே என்று எழுதுகிறார். ஹalleluya. எங்களுடைய சபையிலே தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணி வருகிற நாங்கள் ஆவிக்குரிய 9 வரங்களை குறித்தும் தியானம் செய்ய வேண்டும். ஆவியானவருடைய வரங்கள் அளவில்லாமல் நம்ம மீது ஊற்றப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது பாவங்களை குறித்து பேசுவார். பாவங்களை விட்டு விடும்படியாக அவர் கிரியை பாராட்டுகிற ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்களாக பாவங்களை குறித்து பயப்பட தேவையில்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் வருகிற பொழுது சகல உண்மைகளையும் அவர் வெளிப்படுத்துவார். ஹalleluya. ஒரு ஊழியக்காரன் கடினமாய் பேசி இந்த பாவத்தை விடுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதற்கு முதலாகவே அவை அகற்ற கிருபை பாராட்டுவார். நீங்கள் தேவனுடைய ஞான வரங்களை குறித்து அறிய வேண்டும். அந்த வரங்கள் வருகிற பொழுது சகல ஜாதிகளும் விடுதலை அடைவார்கள். யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாச வரம், விசுவாசத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் எதை கேட்பீர்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எனக்கு அஸ்மா வந்துட்டு, எனக்கு பிரஷர் வந்துட்டு, எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துட்டு, எனக்கு ஹார்ட்ல ஒரு பலவீனம் வந்துட்டு இனி நான் ஜீவிக்க போறதில்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் உங்களுக்குள்ளே வரவேற்றால் உங்களுடைய பல வியாதிகளை சுகமாக்குகிற மகா பெரிதுமான ஆவியானவர் இனி உங்களால் ஒண்ணுமே முடியாது என்று நினைத்து உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்து உங்களை நிமிர்த்தி விடுவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த பூமியில யாரும் தூர போடப்படுகிறவர்கள் அல்ல, அவருடைய ஆவியினாலே நிரப்புவார். வாசியுங்கள் 4:12 யோவான் புஸ்தகம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இயேசு அவளுக்கு மறுமொழியாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, நான் குடிக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. ஹalleluya ஹalleluya. இயேசு என்ன சொல்றாரு? நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் ஊற்ற போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. 14 வாசிங்க. 14:12 வாசிங்க. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்களும் செய்வார்கள், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார்கள். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. யோவான் 14:12 அவர் சொல்றார் பாருங்க, நான் செய்கிறவற்றை நீங்களும் செய்வீர்கள். 9 வரங்களும் உங்களுக்குள்ள இறங்கி வந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கருகே செய்வார். நான் வியாதிஸ்தன், என்னால முடியாது, நான் வியாதியோட இருக்கிறேன்,
நான் அப்படியோ செத்து போவேன். அப்படியெல்லாம் இல்லை. 9 வரங்களும் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய அவர் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருப்பார். ஆமென். வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க. ஆமென். நீங்கள் என் நாமத்தினாலே எதை என் கேட்பீர்களோ, நாமத்தினாலே எதை வாஞ்சியோடு கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதை செய்வார். அல்லேலூயா. ஹalleluya. பிதா இயேசுவை நமக்கு தந்தார். கவனமா கவனிங்க. பிதா உலகத்திலே பாவம் செய்த மனிதர்களாகிய எங்களுக்கு இயேசுவை கொடுத்தார். இயேசு பிதாவினிடத்தில் இருந்து வாஞ்சித்த பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரோ ஆவிக்குரிய வரங்களையும் கொடைகளையும் நமக்கு தானமாய் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. பிதா பாவத்தில் இருந்த நமக்கு இயேசுவை கொடுத்தார். இயேசு பிதாவினிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் 9 வரங்களையும் கொடைகளையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றார், நீங்க வாஞ்சியோடு எதை கேட்பீர்களோ அதை பிதா உங்களுக்கு அருள்வார். ஆமென். நாங்க இந்த கடைசி காலத்துல பாருங்க, நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வயசுக்கு நீங்க கேள்விப்பட்டது உண்டா? ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? மேற்கத்திய நாடுகளில் அது சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு பெண் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுகிறதை நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? மேற்கத்திய நாடுகளில் அதை கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. ஒரு பெண் குடித்து விட்டு ஆணை போல நடக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? மேற்கத்திய நாடுகளிலே கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு பெண் ஒரு கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு பெண்ணோடு ஆபாசமாய் உடல் ரீதியான இச்சைகளிலே நடந்து கொண்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? ஒரு மேற்கத்திய நாடுகளிலே இதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நம் நடுவிலே அந்த காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கிராமங்களில், நம்முடைய ஊரில், நம்முடைய வீட்டில் அந்த காரியங்கள் நடக்கிறது. ஒரு அழிவுக்குரிய காரியம் வேகமாய் நம் நடுவிலே வந்து விட்டது. அப்படி என்னோட காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஆவியானவருடைய வரங்கள் வேண்டும். அதை விட வேகமாய் அக்கினி வரங்களை கொண்டு அந்த பொல்லாத பிசாசை எரித்து நாசமாக்க வேண்டும். நீங்கள் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டால் தேவன் அந்த ஆவியை உங்களுக்கு அருளாது இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம எங்கேயோ நடந்த பயங்கரமான காரியங்களை பார்த்தோம். ஒரு காலத்துல எங்கேயோ நடந்த ஆபாசமான திரைப்படங்களை கட்டி கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நம்மட ஊர்ல, நம்மட கிராமத்துல என்னென்னமோ எல்லாம் அருவருப்பா நடக்குது. அப்படி என்ன ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய எழுப்புதல் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம வந்து இந்த என்ன செய்யறதுக்கு, அந்த கருத்தடை செய்யறதற்கு அல்லது அபோஷன் செய்வதற்குரிய டாக்டர்ஸை தேடி அலைஞ்சோம். ஒரு காலத்துல ஒரு சில வைத்தியர்கள், டாக்டர்ஸ் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு யூடியூப்ல போய் டைப் பண்ணிட்டாலே அந்த டேப்லெட்ஸ்ல பேர் வருது. அந்த டேப்லெட்ஸ் எடுத்து எல்லாருமே லாபகமாக பயன்படுத்துறாங்க. அப்படின்னா எவ்வளவு தூரம் இந்த பூமியில பிசாசு தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த பூமியை கட்டி வச்சிருக்கிறான். இருளுக்குள்ள, சாபத்துக்குள்ள தள்ளி கொண்டு இருக்கிறான். எனக்கு எவ்வளவு லாபகமாக அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுகிற சகோதரிகள் நம்ம நடுவில் இருக்கிறாங்க. நான் இந்த சபையில் ஒரு காரியத்தை சொல்றேன். சபையில் நடந்த ஒரு காரியம், இந்த நியூ இயர் அன்னு தனித்தனியாக ஜெபம் பண்ண வர்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரோட இடையிட்டு ஒரு சகோதரி மேல ஜெபிக்க வைத்தார். பேசுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இவங்க கருத்தட டேப்லெட் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இவங்க இருள் மூடி இருக்கிறது, அதை குறித்து எச்சரிப்பாக நீ பேசு. நான் உங்கள்ட்ட சொன்னேன், உங்களுடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, நீங்க இந்த டேப்லெட்டை யூஸ் பண்றீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் பயம் இல்லாம இது உங்களிடத்துல சொல்றேன். நீங்க யாரிடத்துலயும் போய் சொல்லி சண்டைக்கு வந்தாலும் காரியம் இல்லை. என்ன நீங்க இப்படியான ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்றீங்களேன்னு கேட்டேன். அவங்க உடனே அழுதாங்க, சைலண்டா நின்னாங்க. நான் சொன்ன, இந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியில வரணும், தேவன் அதை விரும்புகிறார். நீங்க ஒரு இருளுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறீங்க, அது சாபம் என்று சொன்ன. உடனே அவங்க சொன்னாங்க, ஆமா பிரதர், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புதிதாக ஒரு மனிதன் வந்திருக்கிறார். என்னிடத்துல சாப்பிடுவதற்காக உதவி கேட்டு
பணம் கொடுத்தார். அவருக்கு நான் சாப்பாட்டு பார்சல் கொடுத்தேன். அந்த மனுஷனோட திடீரென ஒரு பழக்கம் உண்டாயிட்டு, என்னன்னே தெரியல, நான் இப்ப இந்த டேப்லெட் எல்லாம் குடிக்கிறேன், அவர் என்னோடு உறவாயிருக்கிறார். நான் அவங்க மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணினேன். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். தொப்பன்னு கீழே விழுந்தாங்க. நான் சொன்ன தொடர்ந்து வாங்க சபைக்கு, ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். என்ன அவங்க போனவங்க தான் சபையை மறந்து போனாங்க. ஆனா வெளிப்படுத்துகிற ஆவியானவர் வெளிப்படுத்துவார், பேசுகிற ஆவியானவர் பேசுவார். அந்த சகோதரி அதற்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன், இப்ப வியாதிப்பட்டு, கடினமான வியாதிப்பட்டு அவங்க ஜீவித்து கொண்டு இருக்கிறார்களாம் என்று கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், பாவங்களை அறிக்கை செய்து அவற்றை விட்டு விட்டு தேவனை தேடுங்க, தேவன் உங்களை பிழைக்க பண்ணுவார். ஏதோ எங்களுடைய ஞானத்தில் நாங்க பேசல, பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அதை சுட்டி காட்டி பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதை ஒன்றை வாஞ்சியோடு கேட்பீர்களோ அதை தேவன் உங்களுக்கு செய்ய நல்ல உத்தரவாதம் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள ஆவியானவர். அவரிடத்துல நம்ம எதையுமே மறைக்க இயலாது. அப்ப எவ்வளவு பாவம் நமக்கு அருகில வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம எவ்வளவு துரிதமாய் அந்த பாவத்துக்குள்ள கட்டப்பட்டு, இது மனுஷர்களுக்கு தெரியாது, இதெல்லாம் யாரு கண்டுகொள்ள போறாங்க, நம்ம செய்யறதை யாரு பார்ப்பாங்க. ஒரு தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் அது மறைவாய் இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். அதனாலதான் இன்னைக்கு உங்களிடத்துல சொல்றேன், யோவானி சுவிசேஷம் 14:12 படி, நான் செய்யும் செயல்களை என்னிட நம்பிக்கை கொள்ளுகிற நீங்களும் செய்யத்தக்கதாய் அவர் ஆவியை ஊற்றுவார். வரங்கள், ஞான வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். திருத்துவதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை படித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்று வாசித்து பாருங்க. எனக்கு சபைகள் இந்த ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது இல்ல. சபைகளில் இருக்கிற போதகர்கள் ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது இல்ல. போதகர்கள் நினைக்கிறாங்க வரங்கள் என்று அது எங்களுக்கு மட்டும் சொந்தமானது, அதை நாங்க மட்டும்தான் சொந்தமாக்கி கொள்ளணும், அப்பதான் இந்த கடையை கொண்டு நடத்தலாம் என்று. அந்த போதகர்களுக்கு தெரியாது, எழுப்புதல் என்றது, அக்கினி அபிஷேகம் என்றது தேவன் சகலருக்கும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தால சொல்லுகிறேன், நீங்கள் மரணத்தை பார்ப்பதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரங்கள் தான் நிறைவான கிருபையை நோக்கி உங்களுடைய ஃபேமிலியை நடத்த போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, நான் சின்ன ஊழியம் செய்யறேன், எனக்கு தமிழே வாசிக்க வராது, என்னை கொண்டு ஆண்டவர் செய்வாரா? உங்களை தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்து தேவன் நடப்பிக்க போகிறார். வாசிங்க 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். பாருங்க, நீங்க நன்மை செய்யணும் என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவர் மிக அவசியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். நசரேயனாகிய இயேசுவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அதே ஆவியானவர் இந்த சபையிலே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்ய நல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எலியாவின் மேலே தேவனுடைய ஆவி இருந்தது. எலியா போன இடமெல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ராஜாக்கள் பயந்து நடுங்கினார்கள். எலியாவின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவரையும் கலக்கமடைய செய்தது. ஒரு தீர்க்கதரிசிகளின் டீமே உருவானது. எலியா அப்படிப்பட்ட ஆவியினாலே இருந்தார். கவனித்து பாருங்கள், அவர் விசேஷமாக எலிசாவை ஒரு நாள் சந்தித்தார். எலிசா பெரும் ஏர் மாடுகளோடு வயல் செய்து கொண்டு அவர் ஏனோ நல்ல மனிதனாய் வாழ்ந்து வந்தார். ஆனா இந்த எலிசாவை அவர் சந்தித்ததும் எலியா சொன்னார், நீ என் பின்னாலே வா என்று சொன்னார். அவர் தன்னிடத்தில் இருந்த ஏர் மாடுகள் எல்லாம் பிடித்து அடித்து சமைத்து ஏர்களை எல்லாம் எரித்து தன் வீட்டில் போய் சொல்லிவிட்டு இந்த எலிசாக்கு பின்னால வந்து விட்டார்.
இந்த எலியாக்கு பின்னால எலிசா நின்று கொண்டார். 1-2 வருஷம் இல்ல, பைபிள் ஆய்வாளர்கள் சொல்லுகிறாங்க 14 வருஷங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 14 வருஷங்கள். எலிசாவை குறித்து பேசுகிற பொழுது சொல்றாங்க, எலிசா எலியாவினுடைய கைகளை கழுவுகிற பணியாளனாய் இருந்தார். தன்னைத்தானே முழுமையாக தாழ்த்தி இந்த எலிசா போன இடங்கள் எல்லாம் எலியா போன இடங்கள் எல்லாம் எலிசா தொடர்ந்து நடந்து வந்தார். இந்த எலியாவை பார்த்த பொழுது இந்த எலிசாவுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. தேவனுடைய ஆவியினாலே நான் நிரப்பப்பட வேண்டும். இந்த எலியா செய்கிறதை போல நானும் ஒரு நாள் செய்ய வேண்டும். 1 நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் எலியாக்கு பின்னால நடந்து வந்தார். இந்த எலியா எலிசாவை பார்த்து, எலிசா உனக்கு என்னிடத்தில் இருந்து என்ன வேண்டும் என்று ஒரு நாள் கேட்டார். அதற்கு எலிசா சொன்னார், ஐயா, உம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் 2 மடங்கு எனக்கு அதிகமாக வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும், 9 வரங்களும் எனக்கு வேண்டும் அப்பா. 9 வரங்களோடு நான் எழுப்பப்பட வேண்டும் அப்பா. ஐயா, நான் ஆண்டவர் ஊழியம் செய்யறேன், எனக்கு சரியான பண கஷ்டம். நான் ஆண்டவர் ஊழியம் செய்யறேன், என் வீட்டில் ஒரே சண்டை. நான் ஆண்டவர் ஊழியம் செய்யறேன், என் கணவனை நானும் பிரிஞ்சு வாழ்றோம். நான் ஆண்டவர் ஊழியம் செய்யறேன், இன்றைக்கு ஒரு பாவத்தை விட்டு விலகலாம இருக்குது. அப்படி நீங்க நினைச்சு தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? எனக்கு கேளுங்க, உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேணும். உங்களுடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். வேதத்தை திறந்து போதிக்கிற வரத்தை எனக்கு கொடுங்க. அந்நிய பாஷை பேசி பரலோக பிரசன்னத்தை ஊற்றப்பட்டு அநேக ஜனங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிற வரங்களை கொடுங்க. பற்பல பாஷைகள் பேசி பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற வரங்களை கொடுங்க. பிணியாளர்களை சுகமாக்குற வரங்களை கொடுங்க. வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைக்க 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 அவர்கள் சுகமாகி போற வரங்களை கொடுங்க. தீ ஆவிகளை எதிர்த்து மந்திரவாதம் பில்லி சூனியம் செய்கிற அந்த கட்டுக்களில் இருந்து இந்த வாலிபர்கள் குடும்பங்களை விடுவிக்கிற வரங்களை கொடுங்க. பாருங்க, 1ஆம் தேதி நான் கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது அந்த சகோதரி கட்டப்பட்ட நிலைமையை குறித்து ஆவியானவரின் இடத்துல தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் பேசினார். அதை பேசின உடனே அவங்க அழ ஆரம்பித்தாங்க. கையை வச்சு ஜெபிக்க தொப்பண்டு கீழே விழுந்தாங்க. எழுந்து சொன்னாங்க, ஐயா, நான் இப்படித்தான் பிரதர் இருக்கிறேன். ஆவியானவர் தெளிவா பேசினார், இதுல இருந்து வெளியில வாங்க, நீங்க ரட்சிக்கப்படணும், இருளுக்குள்ள போகாதீங்க. அப்படி பாவ வழியில போறவங்களை குறித்து சபையிலும் தனியமாக எச்சரித்து பேசுகிற வல்லமையை கொடுங்க. உங்களோட கற்ப பையில சாபங்கள் வராதபடி நீங்க கவனமா பார்த்து கொள்ளுங்க. உங்களோட சரீரத்துல பிசாசுகள் பிடிக்காதபடி கவனமா பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளை பெற்று வளர்க்கிற தாய் தகப்பனுக்கு சொல்றேன், உங்களோட பிள்ளைகளும் அதே போல சாபத்துல கட்டப்படுவாங்க. நீங்க அனுபவித்த துன்பத்தை விட அதிகமான துன்பத்தை அனுபவிப்பாங்க. உங்களோட கற்ப பையில ஒரு கட்டி இருந்தா உங்களோட பிள்ளைகளுடைய கற்ப பையில பல கட்டிகள் வரும். உங்களோட சரீரத்துல பல கேன்சர் கிருமிகள் இருந்தா உங்களோட பிள்ளைகளுடைய சரீரத்துல கேன்சர் கிருமிகள் வரும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற பொழுதே இருதயத்தை ஒடுக்கி கொண்டு தேவனுக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு இந்த பாவத்துல இருந்து வெளியில வர உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இல்லைன்னு சொன்னா உங்களோட முடிவு மிக பரிதாபமாய் இருக்கும், மிக வேதனை நிறைந்ததாய் இருக்கும். இருளில் ஒரு நாள் தள்ளப்படுவீங்க. ஊழியக்காரன் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களோட கணவனும் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களோட மனைவியும் உங்களை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் உங்களோடு பிடையிட்டு பேச ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். இப்பொழுதே தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, தேவனை நான் வெளியே வர வேண்டும் என்று. அப்பொழுது எலிசா சொன்னார், எலிசாவை பார்த்து எலியா சொன்னார், அதனை பெற்றுக்கொள்றது எப்படி? அவருக்கு கொடுக்க மனது இருந்ததோ மனதில்லையோ எனக்கு தெரியல. ஆனா எலிசா என்ன செய்திருக்கணும், எலியா என்ன செய்திருக்கணும், தம்பி எனக்கு வயசாகுது, நீ இந்த ஊழியத்தை செய்யணும், நீ 10 மடங்கு அக்கினியை பெற்றுக்கொள்ளு. அப்படி அவர் சொல்லல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எப்படின்னா, நீ இந்த அபிஷேகத்தை பெறணும் என்று சொன்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது நீ என்னோட கூட இருக்கணும். அது என்ன சொல்ல வருது? தேவனோட நம்ம கூட இருந்தா,
தேவன் அந்த அபிஷேகத்தை அளவுக்கு அதிகமாய் நம்ம மீது ஊற்றுவார். பாருங்க, எலியா எரிகோக்கு போனார், இவரும் எரிகோக்கு போனார். கீழ்காற்றுக்கு போனார், இவரும் கீழ்காற்றுக்கு போனார். பெத்தேலுக்கு போனார், இவரும் பெத்தேலுக்கு போனார். தேவன் சபையில என்னெல்லாம் பிரசங்கிக்கிறாரோ, தேவன் சத்தியமாய் உங்களோட என்னெல்லாம் இடையிடுகிறாரோ, அவற்றுக்கெல்லாம் கீழ்ப்படியுங்க, அவற்றுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க. அப்பொழுது என்ன நடந்தது? தீர்க்கதரிசிகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சுழல் காற்றில எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார். உடனே இந்த எலிஷா என்று அழுகிறார். எப்படி அழுதார்? இஸ்ரவேலின் தேரே, தேரின் பாகனே, நான் கேட்ட அபிஷேகத்தை தராம நீங்க என்ன விட்டு போறது என்ன என்று சொல்லி யோர்தான் ஆற்றங்கரையில் அழுது கொண்டிருந்தார். மெதுவாக எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அக்கினி ரதத்திலே போகிறார். ஒரு நெருப்பு அவரை எடுத்துக்கொண்டு போகிறது. இதை அவர் தரிசித்துக் கொண்டே நிற்கிறார். ஆனால் அவருடைய சால்வை தோலில் இருந்து மெதுவாக கீழே விழுந்தது. யோர்தான் ஏரி கரையில் நின்று கொண்டு இருந்த அந்த எலிஷா மேலே அந்த சால்வை விழுந்தது. அப்படித்தான் ஒரு நாள் திரளான ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற இறங்கினார். யோவான் தண்ணீருக்குள்ளே நின்று கொண்டு இருந்தார். இயேசு தண்ணீருக்குள்ளே இறங்கினார். ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு ஏரியில் இருந்து ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு மேலே எழுந்தார். அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. அவர் பரிசுத்தமான தேவன். அவர் மேலே தேவனுடைய வானம் திறந்து அக்கினி போன்ற பிளவுற்ற நாவுகள் புறாவின் வடிவில் அவர் மேலே இறங்கியது. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். இதே யோர்தான் ஏரிக்கரையில் தான் 2 மடங்கு அக்கினியை ஊற்றின தேவன் இந்த எலிஷாவின் மேலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் அழுது கொண்டே அந்த சால்வையை கையில் எடுத்தார். தீர்க்கதரிசி எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. இவர் கண்ணீரோடு அந்த இடத்துல இருந்து வந்தார். அவர் சொல்லிக் கொண்டு வந்த வார்த்தைகள், தேரின் பாகனே, இஸ்ரவேலின் ரதமே, என்னை விட்டு நீ போய்விட்டீரே. மிகுந்த வேதனையோடு அழுது கொண்டு வந்தார். ஆனால் ஒரு ஆற்றை அவர் கடக்க வேண்டி இருந்தது. அந்த சால்வையை கொண்டு அந்த ஆற்றை வேகமாய் அடித்தார். உடனடியாகவே அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்களாக இருந்தால் உங்களை மூடிக்கொண்டு இருக்கிற அந்த யோர்தானை கர்த்தர் 2ஆய் பிளப்பார். அது பஞ்சமாய் இருக்கட்டும், அது தரித்திரமாய் இருக்கட்டும், அது வியாதியாய் இருக்கட்டும், எது எப்படியாய் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அது 2ஆய் பிளந்து ஒரு அதிசயமான காரியம் செய்வார். ஹல்லேலூயா. கடைசி காலங்களிலே தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்தினது போல உங்களையும் என்னையும் மகா பெரும் தீர்க்கதரிசியாக பயன்படுத்துவார். ஆவிக்குரிய வரங்களாலே நிரப்புவார். ஹல்லேலூயா. தாவீதின் குலத்தார் மேலும், எருசலேமின் குடியின் மேலும், அடிமைகள் மேலும், ஊதாரிகள் மேலும் ஊற்றப்பட்ட அக்கினியை இன்று நம்முடைய சபையிலே கர்த்தர் ஊற்றி மகா பெரிதுமான வல்லமையாய் பயன்படுத்துவாராக. இந்த பிரசங்கத்துக்கு பின்னால நீங்க ஒன்னுதான் செய்யணும். ஆண்டவரே என்னை நிரப்பும். நீங்க படுத்து கிடக்குள்ளே சொல்லுங்க என்னை நிரப்புங்க. வேலை செய்யும் பொழுது சொல்லுங்க என்னை நிரப்புங்க. பஸ்ல போகும் பொழுது சொல்லுங்க என்னை நிரப்புங்க. மார்க்கு சுவிசேஷம் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிகள், ஊழியக்காரங்கள்ல விசுவாசிகள் பின்வரும் அருமடையாளங்களை செய்வார்கள். அவர்கள் வியாதிஸ்தர்களை தொடுவார்கள், வியாதிகள் சுஸ்தமாகும். பரவச பாசைகள் பேசுவார்கள். கொள்ளும் விஷத்தை விசுவாசிகளுக்கு கொடுப்பாங்க, அது அவங்களுக்கு தீங்கு செய்யாது. வியாதியுற்றவர்களை கைகளை பிடித்து எழும்புங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே இவங்க எழும்புவாங்க. இன்னும் விசுவாசிகளுக்கு என்ன சுதந்திரமான வரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வரங்களை நீங்களே நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்ச்சியோடு நடந்து தேவனுடைய வரத்தோடு நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வரம் பெற்றதும் எசாயா தீர்க்கதரிசி ஆவதற்கு முன்பமாகவே அவர் ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள போனார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எசாயா தீர்க்க தரிசனத்தை படித்து பாருங்கள். அவர் தேவ தூதர்களை பார்த்தார்.
ஒரு கண்களினாலே அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள், ஒரு கண்களினாலே வாய் மூடிக்கொண்டார்கள், ஒரு இறக்கையினாலே அவர்கள் பறந்து கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னது? அவர்கள் எசாயா கண்ட தீர்க்க தரிசனத்தின்படி, அவர் கண்ட காட்சியின்படி அந்த தூதர்கள் தங்களை மூடிக்கொண்டார்கள். எதற்காக? எசாயா, நீ பார்க்கிறது என்ன? தூதர்களை பார்க்கிறாய். அவர்களை பார்த்துவிட்டு இதுதான் மகிமை என்று நீ சொல்லக்கூடாது. மகிமை தேவனிடத்தில் இருக்கிறது. நீ காணக்கூடாத மகிமைக்குரியவர். தேவ தூதரிடத்தில் இல்லாத மகிமை தேவனிடத்தில் இருக்கிறது. நீ தேவ தூதரை கண்டுவிட்டு அவருடைய கண்கள் இப்படி இருந்தது, அவருடைய உதடுகள் இப்படி இருந்தது, அவருடைய முடிகள் இப்படி இருந்தது, அவருடைய ரெக்கைகள் இப்படி இருந்தது என்று நீ வெளியில போய் சொல்லக்கூடாது. அதற்கு மேல தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே வெளிப்பட இருக்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் தங்களை தாழ்த்தி மூடிக்கொண்டார்கள். இன்றும் இந்த சபையிலே ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு ஐயோ இவ்வளவு மகிமை இருக்கிறது என்று நீங்க நினைக்காதீங்க. இதுக்கு மேலும் தேவனுடைய மகிமை உங்கள் மீது வெளிப்பட போகிறது. இதற்கு மேலும் அற்புதங்கள் நடக்க போகிறது. சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே போகிற பொழுது படிப்பறிவில்லாத ஜனங்கள் வியாதியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். நீங்க இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுவீர்களாக என்கிற வார்த்தையை அறிவிக்கிற பொழுது பெரும் பெரும் கேன்சர், கட்டிகள், நோய்கள், பொல்லாத வல்லமைகள், டியூமர்கள், மந்திர சக்திகள் எல்லாம் நிர்மூலமாகி போகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களை நிரப்ப போகிறார். ஞான வரங்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். ஞான வரங்கள் உங்களுக்கு அவசியம். ஞான வரங்கள் இருந்தால் இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் உட காலுக்கு கீழே மிதிக்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். இஸ்ரவேலுக்கு அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ரபா ஷகல மரது ரபாலா. எல்லாரும் முழங்கால் படியிடுவீங்களா? தேவனிட்ட கேட்பீங்களா? என் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. வரங்களினாலே அபிஷேகம் பண்ணுங்க. மார்க் 16:17 ஒரு தடவை வாசிங்க தம்பி, சத்தம் போட்டு வாசிங்க. ஆமென். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். புதிய மொழிகளை பேசுவர். புதிய பாஷைகளை பேசுவார்கள். பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். பாம்புகளை கைகளால் பிடிப்பார்கள். கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு கொள்ளும் விஷத்தை குடித்தாலும் அது தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க, வியாதிப்பட்டவர்கள் மேல கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். வியாதி உள்ளவர்கள் குணமடைவார்கள். இது விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வரம். கைகளை உயர்த்தி இந்த வரங்களுக்காக ஜெபியுங்க. ஓ ஷகல பரகதுர தலபர கதுரபாலா. அந்நிய பாஷை பேசுறவங்க விடாம பேசிக்கொண்டே இருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க புதினம் பார்த்தா பார்த்துட்டு போட்டு நீங்க பேசுங்க. இந்த வரங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். ஓ ஷலபல லபர பல 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 பல. நல்ல கைதட்டி ரபல பதுர தர 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 தர. நல்ல கைதட்டி. ஓ ஷகல மாமதரத மகதர மலதர பஷரிதுன மனகதர பஷரிபா பாபா தரதன தலமலதர பகதலன மரிபதர பலபல. ஓ ரிபல ஷந்தர பகதர பகதன மலபரிபலதன மன ரிபா பாபா பாபா கதலதல தலதர பன மரிபகதர மன சிதுரி பாபா 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 கதர பலதர ரிதனி அந்தலே கதர பஷியந்தரன ரமணி அந்தலே கதர அந்தலே ஓல மரபர பன மன மன மஷதரி தி 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 லிதர கதல தர கதலே பரகஷ ஓரி பர 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 மரகதன மல ரிபா பாபா பாபா கதர. நல்லா கேளுங்க எல்லாரும் வாஞ்சியோடு. இதெல்லாம் வாஞ்ச இன்னும் வாஞ்சியா கேளுங்க. இன்னும் வாஞ்சியா கேளுங்க. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகும். ஓ ஷப ப 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 ப.
பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகு. ஹரி பல பர பல பர பல பர பல பர பல 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 ரபல பர பல பர பல பர. வாய்களை திறந்து கை நோகும் நல்லா கை தட்டி ஹalleluya. ரபல பர பல பர பல பர பல பர ரப 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 நம நம ரப நல்ல கேளுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நீங்க பாடிக்கொண்டே ஜெபிச்சு கொண்டே இருங்க. நீங்க பாடுறது கீழே, ஜெபிக்கிறது மேல. நல்லா கை தட்டி வாஞ்சியோட குல்மன் கதரினை நீங்க எடுத்துக்கொண்டீங்க. எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் நினைத்து சிரிச்சதா என்ன? உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு வேணுமப்பா. கேளுங்க. அக்கினி விசுவாசிகள் செய்யக்கூடிய அருமடையாளங்கள். என் நாமத்தினாலே பேய்களை திரட்டுவார்கள். என் நாமத்தினாலே பேய்களை திரட்டுவார்கள். வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பார்கள். ஆமென் ஆமென். பாம்புகளை கையால் பிடிப்பார்கள். முடக்குவாத மற்றவர்களை தூக்குவார்கள். ஆமென். எங்களை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. எங்களை ஒவ்வொரு சொல்லிலும் வல்லமை வெளிப்படட்டும். நல்லா கைதட்டி ஹாலமா ரகமா ரகதர ரகதல லபதரபா. உன்னால ஏலாது என்று சொல்லாதீங்க. என்னால ஏழு. தேவன் என்னை பயன்படுத்துகிறார். ரீ 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 ஷிலிலிலி மரபாபா. அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. ஆமென். காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. நல்ல வாஞ்சியோடு ஆளுகை செய்யும் ஆவியானவரே. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நல்லா தொப்பு கொண்டீங்க. ரீபா லமா ரக தூர லமா ரெபோ தூரி அந்த லமா ரீபா தரபா ரீதி ரீமே லீதுன நனன ரமதன ரதனம 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 பெற்றுக்கொள்ளுங்க. அதிசயம் செய்பவரே, ரீதி 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 ரீபலலலலலபா. ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே,
காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, புதிதாக்கும் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும் என்னை உடைத்து விடும் உருவாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி கபிங்களா. ஆவியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்ய ஆளுகை செய்யும் விசுவாசிங்க, வாஞ்சிங்க, எனக்கு அவர் தருவார். மகள் வாஞ்சி மகள் ஆவியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே. ஒருவர் ஆச்சலம் என்று அக்கினி அபிஷேகத்தை பெறட்டும் அப்பா. குல்மன் கத்தரினுக்குள்ள போல் ஜாங்கி ஜாக்குள்ள டிவி யோசுவாக்குள்ள ஆண்டவரே இருந்தது போல ஒரு வல்லமையான அபிஷேகம் எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. பேதுருவுக்குள்ள, பவுலுக்குள்ள, யோவானுக்குள்ள, பிலிப்புக்குள்ள, அந்திரேயாக்குள்ள இருந்தது போல எங்களுக்குள்ள ஒரு வல்லமை வரட்டும் அப்பா. இந்த பெட்டிக்குளோ பட்டணத்தில், இந்த பெட்டிக்குளோ மாவட்டத்தில், இந்த ஸ்ரீலங்கா தீவில உம்முடைய வரமுள்ள ஊழியர்களாக எங்களை நிரப்புங்கப்பா. ஊழியத்தின் அக்கினி எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. நாங்க பிரசங்கிக்கிற பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. கூட்டம் கூட்டமாக ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டு. எல்லா சர்ச் போல இந்த சர்ச்சும் இருக்க கூடாது. இது எழுப்புதலின் சர்ச்சா இருக்கட்டு. ஜனங்கள் பற்றி எரிகிறதா இருக்கட்டு. ஒரு மேகம் மூடட்டு. ஆமென். பாடுகிற பிள்ளைகள் எல்லாம் ஆவியை பெற்றுக் கொள்ளட்டு. வயிறு ராக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டு. தேவன் மேல இன்னும் உறுதியான விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளட்டு. எங்களுடைய ஆத்துமாக்கள் விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளட்டு. அப்பா தீர்க்க ஆயுசு கொடுங்க. 85 years வரைக்கும் இந்த பூமியில நின்று கொண்டு ஊழியம் செய்யணும். ஒவ்வொருவர் நோய் பேய்க்கு விலக்குங்க. ஆமென். அக்கினி அக்கினி ஃபயர் 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 அக்கினி கேளுங்க. அக்கினி ஓ என்னை பயன்படுத்து. அறிக்கையிடுங்க. என்னை பயன்படுத்து. என்னை நிரப்பு. பயன்படுத்து. சொல்லி 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 ஜெபிங்க. நோய் கட்டிகள் ஓடட்டு. கற்ப பைகள் திறக்கப்படட்டு. கற்ப பைகள் திறக்கப்படட்டு. பிள்ளை இல்லாத கற்ப பைகளை திறங்கப்பா. வலிப்பு விலகட்டு. ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும். கடந்து வாரு. ஆமென். பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது பெற்றுக் கொள்ளுங்க. இறங்கி கொண்டு இருக்கிறது பெற்றுக் கொள்ளுங்க. இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது பெற்றுக் கொள்ளுங்க. தரிசனங்கள், அடையாளங்கள், கனவுகள், காட்சிகள், ஓ தீர்க்க தரிசனங்கள் எங்கள் நடுவில் இறங்குகிறது. ஹல்லேலூயா.
பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இந்த ஆன்லைன் பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கட்டுக்கள் உடைக்கப்படட்டும் அப்பா. அதிசய அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. வியாதிகள் மாறி போகட்டும் அப்பா. விசேஷமாய் குழந்தை இல்லாத கர்ப்பப்பைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. குழந்தை பாக்கியங்களை கொடுப்பீராக. பட்ட அவமானங்கள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you. Thank you. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். விபத்து, ஆபத்து, மரணம், பூச்சி போரான் கேடுகள் விலக கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களும்